இந்த சம் கவனிங்களேன். என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் சைன் பி, சீக்கன் பி, காட் பி, காஸ் சி, டான் சி, கொசிகன் சி இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? கொடுத்துருக்க ஃபிகரில் இருக்கிற எல்லா சைட்ஸோட வேல்யூஸும் நம்மளுக்கு தேவையா? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இடம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90 டிகிரி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ முதல்ல நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்? தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ என்ன ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம்? ஏபிடி. ஓகேவா? ஸோ ஏபிடி என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதான ஹைப்போட்டனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 13 ஸ்கொயர்டு, பிடி அப்படிங்கிறப்ப 5 ஸோ 5 ஸ்கொயரு ப்ளஸ் ஏடி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 13 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 169. 5 5 சார் எவ்வளோ? 25 ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். இப்போ இந்த ப்ளஸில் இருக்க ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ மைனஸில் வந்துடுமா? ஸோ 169 மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். இப்போ ஏடி ஸ்கொயர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4. 16ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 14. ஸோ இப்போ 144 இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஸோ 144 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு? 12ஓட ஸ்கொயரா? ஸ்கொயர் டேபிள்ஸ் எல்லாமே ஸ்கூல் டைம்ஸ்லேயும் நல்லா படிச்சிருப்பீங்க. படிக்கலை அப்படின்னா படிச்சுக்கோங்க. படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் மென்சுரேஷனோ ட்ரிக்னாமெட்ரியோ உங்களால் போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு 12 12 144. ஸோ அப்போ 12ஓட ஸ்கொயர் தான் ஏடி ஸ்கொயர். அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் ஸோ சென்டிமீட்டர். ஓகேவா? இங்கே ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா ஒன்றுமே போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஏடிங்கிறது வந்துட்டு என்னது? 12. ஸோ இப்போ டயக்ராமில் வந்துட்டு ஏடி இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ ஏசி இந்த இடம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 90 டிகிரினா அதாவது இந்த லைன் வந்துட்டு பர்பெண்டிகுலராக இருந்தாலே இந்த பக்கமும் 90 டிகிரி இந்த பக்கமும் 90 டிகிரி அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? ஹைப்போட்டனஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு வந்து ஹைப்போட்டனஸ். ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன எடுத்துக்கலாம்? த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபுல்லாக எழுதிக்கோங்க. த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்? ஏடிசி. ஓகேவா? சொல்லணும் ஏசிடி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏடிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணுவோமா? ஸோ ஹைப்போட்டனஸ் என்னது? ஏசி. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம இது ஏசி என்னன்னு தெரியாது. ஸோ ஏடி வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஸோ 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 12 ஸ்கொயர் ப்ளஸ் டிசி வந்துட்டு 16 ஸோ 16 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் வந்துட்டு எவ்வளோ? 144 ப்ளஸ் 16 ஸ்கொயர் வந்துட்டு எவ்வளோ? 256. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 400 வருதா? ஸோ ஏசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 400. 400 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு? 20ஓட ஸ்கொயரா? அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னது? ஏசி இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டயக்ராமில் எந்த இடமும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? சைன் பி. சைனுக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் எங்கே மேக் ஆகுது? பியில் மேக் ஆகுதா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது? ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு என்னது? ஆப்போசிட் சைடு. ஸோ என்னது? 12. ஸோ அப்போ 12 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? ஸோ இதுக்கு கீழே என்ன 90 டிகிரி வந்துட்டு எதை காமிக்குது? அதுதானே ஹைப்போட்டனஸ். அப்படிங்கிறப்ப எது காமிக்குது? 13 காமிக்குதா இது? ஸோ அப்போ 13. ஸோ 12/13. ஓகேவா? ஸோ அடுத்து சீக்கன்னா என்னது அர்த்தம்? காசோட ரெசிப்ரோக்கலாக, அதாவது ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இதானே இதோட ஃபார்முலா. ஸோ ஹைப்போட்டனஸ் என்னது? அப்படி தெரில அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டு. இது வந்துட்டு என்னது? அட்ஜசன்ட்டு. ஓகேவா? இந்த பேஸ் லைன் எப்போவுமே அட்ஜசன்ட்டு. இந்த 90 டிகிரியை தொட்டுக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட் இல்லாமல் இன்னொன்று எதுவும் அதுதான் அட்ஜசன்ட்டு. ஹைப்போட்டனஸ் எவ்வளோ? 13 டிவைடட் பை அட்ஜசன்ட் எவ்வளோ? 5. அடுத்தது காட்னா என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட் சைடா? ஸோ அட்ஜசன்ட் எவ்வளோ? 5 டிவைடட் பை ஆப்போசிட் வந்துட்டு எவ்வளோ? 12. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஸ் சி. ஸோ எங்கே ஆங்கிள் மேக் ஆகுது? சியில் மேக் ஆகுது. அப்படிங்கிறப்ப இதுக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு என்னது? ஆப்போசிட் சைடு. ஸோ 12 ஆப்போசிட் சைடு. ஸோ இது வந்துட்டு என்னது?
90 டிகிரிக்கு நேராக இது இருக்கா. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது ஹைப்போட்டனஸ். ஸோ பேஸ் லைனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேஸ் லைனில் இருந்தது 90 டிகிரியை தொட்டுக்கிட்டே இன்னொரு லைன் எது இருக்கோ அதுதான் வந்துட்டு என்னது அட்ஜசன்ட். ஓகேவா. ஸோ இப்போ காஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னது அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸா. ஸோ அட்ஜசன்ட் எவ்வளோ 16. ஸோ 16 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் என்ன 20. ஓகேவா. ஸோ அடுத்தது டேனுக்கான ஃபார்முலா என்ன ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசென்ட்டா. ஸோ ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ சி தானே ஆங்கிள் சி. ஸோ என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ஆப்போசிட் வந்துட்டு என்னது 12, அட்ஜசென்ட் வந்துட்டு என்னது 16. ஸோ அப்போ 12 டிவைடட் பை 16. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6th பாயிண்ட் கேட்டிருக்காங்களா. ஸோ 6th பாயிண்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க கொசிக்கன் சி அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ கொசிக்கன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வரும் ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடா. ஸோ அப்போ ஹைப்போட்டனஸ் அப்படிங்கிறப்போ இதுக்கு ஹைப்போட்டனஸ் என்ன சிக்கு ஹைப்போட்டனஸ் 20யா. ஸோ அப்போ 20 டிவைடட் பை ஆப்போசிட் சைடு என்ன 12. ஸோ 20 டிவைடட் பை 12. ஓகேவா. புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ டயக்ராமை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஆன்சர்லாம் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.